வணக்கம் ஷிலினா. தற்பொழுது பொது சுகாதாரத்துறை இயக்குநர் அவர்கள் வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. புதிய வகை கொரோனா தொற்று என்பது தற்பொழுது சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் கொரோனா, ஒமிக்ரான், அதே போல இன்ஃபுளுன்சா உள்ளிட்ட காய்ச்சலின் வகைகள் என்பது தற்பொழுது குறைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த புதிய வகை கொரோனா தொற்று என்பது KP.2 என்று சொல்லக்கூடிய இந்த வகை தொற்று என்பது சிங்கப்பூரில் அதிகமாக பரவி வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதை ஒமிக்ரான் வகையாக கருதப்படுவதாகவும், இந்தியாவில் தற்போது வரையிலும் இதன் பாதிப்பு என்பது கருதப்படவில்லை என்றும், இது தொடர்பாக அச்சமோ பதட்டமோ தேவையில்லை என்று தற்பொழுது பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இந்த வகை தொற்று என்பது ஏற்கனவே பல்வேறு நாடுகளில் பரவி வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் அதே போல இந்தியாவிலும் எந்த வகை பாதிப்பு என்பது பரவவில்லை என்றும், அதே போல ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 18 வயது நிரம்பியவர்கள் அனைவருமே தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த புதிய வகை கொரோனா அந்த பாதிப்பு என்பது தமிழகத்திற்கு வந்தாலும் கூட அதனை எதிர்கொள்ளும் அளவிற்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதாகவும், அதே போல தற்போது வரையிலும் அந்த ஒமிக்ரான் வகை பாதிப்பு என்பது லேசானதாக மட்டுமே இருப்பதாகவும், பெரிய அளவிலான பாதிப்பு கண்டறியப்படவில்லை, உயிரிழப்புகளும் இதனால் ஏற்படும் என்ற அவசியமும் தற்போது வரையிலும் எழவில்லை என்ற செய்தியும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றால் பொதுமக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல நோய் தொற்று அதாவது அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், வயதானவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மட்டும் பொது இடங்களுக்கு செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி அறிகுறிகள் யாரேனும் தென்பட்டால் கர்ப்பிணி பெண்களோ வயதானவர்களோ இருந்தால் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய வகையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா என்பது பருவநிலை காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கு இணையாக தான் தற்பொழுதும் இந்த கொரோனா வகை பாதிப்பு என்பது மாறிவிட்டதாகவும், இனி வருடத்தில் ஒரு முறை இது போன்ற கொரோனா பாதிப்பு என்பது வருவது என்பது இயல்பான ஒன்றாகவே மாறிவிட்டதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. தடுப்பூசி முழுமையாக செலுத்திக் கொண்டால் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருப்பதாக கருதப்படுவதாகவும், அதே போல இது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் பொது சுகாதாரத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பாதிப்பு ஏற்பட்டாலும் தமிழகத்தில் போதுமான மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.